Hello friends, welcome back to our channel Simply Ari. Online basic to advanced level fabric painting masterclass வந்து ஆகஸ்ட் 20 ஸ்டார்ட் பண்ணுறோம் அண்ட் ஆன்லைன் ப்ரொஃபஷனல் டெரகோட்டா ஜுவல்லரி மேக்கிங் ஒர்க் ஷாப்போட நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஆகஸ்ட் 25 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ரெண்டு கிளாஸ் பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான நெக் டிசைன் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து சில்க் காட்டன் ஃபேப்ரிக். ஸோ இதில் ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிவிட்டு 18 inch ரவுண்ட் ஃப்ரேமில் கிளாத் வந்து நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஒர்க் பண்ண போகிற பேட்டர்ன் வந்து ரொம்ப சிம்பிள் தான். சென்டரில் வந்து 3 ரவுண்ட்ஸ் கனெக்ட் ஆன மாதிரி போட்டுக்கோங்க. அதை சுற்றி ட்ராப் ஷேப் ஒரு ஹாஃப் லவர் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு கர்வ் லைன் அண்ட் பக்கத்தில் ஒரு சின்ன கொடி. ஸோ இந்த மாதிரி மட்டும் டிசைன் ட்ரேஸ் எடுத்துகிட்டு அது ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் ஃபேஸ் ஆகிற மாதிரி நெக் சுற்றி வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்கோட ஸ்டார்டிங்கில் ஒரு 1/4 inch நம்ம வந்து பேஸ் நெக் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்கேன். சைடில் சின்ன சின்ன ரவுண்ட் டிசைன்ஸும் போட்டிருக்கேன். ஸோ நெக்லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மம்தா பிராண்ட் ஜரி எடுத்திருக்கேன், கோல்டன் கலர். அண்ட் நீடில் வந்து தொல்ல பிராண்டில் நம்பர் 13 யூஸ் பண்ணுறேன். ஜரியில் சிங்கிள் ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். ஸோ ஷோல்டர் லைன் அண்ட் நெக்லைன் ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட்லேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு ரிவர்ஸில் ஒரு சின்ன லாக் போட்டிருக்கேன். இந்த நெக்லைனில் சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சாக கொடுக்க போகிறேன். ஒரு டபுள் லைன் செயின் ஸ்டிச்சாக போட்டுக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கேப் இல்லாமல் டபுள் லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டோம். இப்போ இது பக்கத்தில் எம்போஸ்ட் லோட் கொடுக்க போகிறோம். இதுக்கு நான் வந்து 3 mm பைப்பிங் ரோப் எடுத்திருக்கேன். காட்டன் த்ரெட், நைலான் த்ரெட், வேக்ஸ் கோட்டட் எதனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்கிறது வந்து பியூர் காட்டன் த்ரெட்டு. இந்த டபுள் லைன் செயின் ஸ்டிச் பக்கத்தில் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி இந்த த்ரெட்டை நம்ம ஒட்டிக்கலாம். க்ளூ வந்து ரொம்ப அதிகமாகலாம் போட வேணாம், ஒரு தின் லைன் மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டால் போதும். இந்த க்ளூ மேலே நம்ம இப்போ பைப்பிங் ரோப்பை அப்படியே ஒட்டிக்கலாம். க்ளூ போட்ட உடனே எப்போவுமே ஒட்டாதீங்க, ஒரு 1 to 2 minutes விட்டுருங்க. க்ளூ வந்து கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஒட்டினோன்னா ஈஸியாக இருக்கும் அந்த த்ரெட் வந்து ஸ்டிக் ஆகிறதுக்கு. இல்லைனா கொஞ்சம் நகர்ந்து போயிட்டே இருக்கும். அந்த த்ரெட் வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம சைடில் இருக்கிற டிசைன் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவரோட பெட்டலுக்கு ஜரி த்ரெட் வச்சு நம்ம ஒரு அவுட்லைன் பண்ணிக்கலாம். இந்த டிப்லேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு இது வந்து ரொம்ப சின்ன பெட்டல்ன்றனால செயின் ஸ்டிச் வந்து சின்னதாக போட்டோன்னா தான் நல்லாயிருக்கும். டர்ன் பண்ணுறதுக்கும் அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டர்னிங்லலாம் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நிறுத்தி செயின் ஸ்டிச் போடுங்க. இல்லைனா அது வந்து ஒரு ஷார்ப்பாக ட்ரையாங்கிள் டர்ன் ஆன மாதிரி ஆகிடும். பொறுமையாக போட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து நீட்டாக எடுத்துடலாம். ஸோ அகெயின் நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு கொண்டு வந்து நாட் போட்டு இந்த பெட்டலில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் நான் வந்து எல்லா ஃப்ளவர் பெட்டலுக்கும் சரி வச்சு அவுட்லைன் கொடுக்க போகிறேன். இந்த ஃப்ளவர் பெட்டல் எல்லாத்துக்கும் சரி வச்சு இப்போ நம்ம அவுட்லைன் கொடுத்தாச்சு. நம்ம ஒட்டியிருந்த பைப்பிங் ரோப்பும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் எப்படி நம்ம லோட் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இந்த பைப்பிங் ரோப்பை நம்ம வந்து மேலே பர்ஃபெக்டாக கவர் பண்ணணும், அப்போ தான் நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். ஸோ ரோப்போட லெஃப்ட் சைட்லேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. சில்க் த்ரெட்டில் டபுள் ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். நீடில் வந்து சேம் நம்பர் 13 தான் யூஸ் பண்ணுறேன். இந்த த்ரெட்டை ஸ்ட்ரைட்டாக மேலே கொண்டு போங்க. ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போடுங்க. அதுக்கு மேலே இன்னொரு சின்ன செயின் ஸ்டிச், இந்த ஸ்டிச்சை லாக் பண்ணுறதுக்கு. இப்போ த்ரெட் அப்படியே கீழே கொண்டு வரலாம். ஸ்ட்ரைட்டாக ஒரு செயின், ஒரு சின்ன லாக் ஸ்டிச். அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ராஸாக கொண்டு போங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணதுக்கு பக்கத்தில் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு சின்ன லாக். இந்த மாதிரி போடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு போடுற ஒவ்வொரு ஸ்டிச்சும் க்ராஸ் ஆகும். அடுத்தடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சாக போட இந்த த்ரெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே க்ளோஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இந்த பைப்பிங் த்ரெட்டோட ஸ்டார்டிங் வந்து நீட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு பாருங்கள். அண்ட் நம்ம போடுற ஸ்டிச்சஸும் நல்லா க்ராஸாக இருக்குது. க்ராஸாக போட்டிங்கன்னா தான் இந்த லோட் ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ லோட் ஸ்டிச் கொடுத்துட்டு சைடில் போடுற இந்த லாக் ஸ்டிச்சும் நல்லா பைப்பிங் ரோப் பக்கத்துலேயே போட்டுக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நல்லா தின்னாக வரும் அந்த ஸ்டிச்சு. ஸோ இதே மாதிரி க்ராஸ் ஸ்டிச்சஸ் போட்டு இந்த பைப்பிங் ரோப் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். லோட் ஸ்டிச் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் லோட் ஸ்டிச்சோட ரைட் சைடில் சேம் சில்க் த்ரெட் வச்சு ஒரு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அண்ட் லெஃப்ட் சைடில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல மம்தா ஜரி, அதை வச்சு ஒரு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இதுதான் நெக்கோட பேஸ் ஒர்க். ஸோ நெக்ஸ்ட்டு சைடில் கொடுத்துருந்த இந்த ரவுண்ட் டிசைன்லலாம் நம்ம பீட்ஸ் வைக்க போகிறோம். இதுக்கு நான் வந்து 3 mm டல் கோல்டு ஹாஃப் பீட் எடுத்திருக்கேன். த்ரெட் எடுத்துக்கிறேன். இதுக்கும் நான் வந்து சில்க் த்ரெட்டில் டபுள் ஸ்டாண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த பீட்ஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே சில்க் த்ரெட் வச்சு பீட் சுற்றி ஒரு அவுட்லைன் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பீட்ஸை ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு சின்ன லாக் போட்டுட்டு அப்படியே அதை சுற்றி ஒரு செயின் அவுட்லைன் கொடுத்துடலாம். செயின் ஸ்டிச் எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு டர்ன் பண்ண நீட்டாக இருக்கும். நான் சின்ன பீடுங்கிறனால நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணால் தான் அந்த ப்ரொஃபஷ்னல் ஃபினிஷ் வந்து கொண்டு வர முடியும். சுற்றி அவுட்லைன் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துல கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு நாட் போட்டுடலாம்.
ஸோ சைடில் புட்டா மாதிரி இருக்கிற ரவுண்ட் டிசைன் எல்லாத்துக்குமே இந்த ஒர்க் தான் பண்ண போகிறேன். சென்டரில் 3 ரவுண்ட்ஸ் கனெக்ட் ஆன மாதிரி இருக்குல்ல, இந்த டிசைன்லேயும் 3 mm ஹாஃப் பீட் வச்சுட்டு அதை சுற்றி சில்க் த்ரெட் வச்சு நம்ம அவுட்லைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு 3 mm ஹாஃப் பீட் இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். சில்க் த்ரெட்டில் டபுள் ஸ்டாண்டாக எடுத்திருக்கேன். ஸோ இந்த பீடை ஸ்ட்ரைட்டாக வச்சு இப்போ ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சென்டரில் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு அதுலேருந்து எடுக்கிற த்ரெட்டை கொஞ்சம் லென்த்தியாக எடுத்துக்கோங்க. ரைட் சைடில் கொஞ்சம் லாங்காக ஒரு செயின் ஸ்டிச், பக்கத்தில் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இதில் நான் வந்து அடுத்த பீடை லோட் பண்ணுறேன். சென்டருக்கு கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பீட் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு சென்டர்லேயும் ஒரு சின்ன லாக் போட்டுக்கலாம். இதுலேருந்து எடுக்கிற த்ரெட்டை லெஃப்ட் சைடில் கொஞ்சம் லாங்காக கொண்டு போயிட்டு இங்கே ஒரு சின்ன லாக் போட்டுக்கலாம். இப்போ இதில் அடுத்த பீடு இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் நான் வந்து சென்டரில் கொண்டு வந்துக்கிறேன். இப்போது இந்த த்ரெட்டை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த 3 பீட்ஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இதை சுற்றி செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். நான் ஸ்டிச் பண்ணுறதை ஸ்க்ரீனில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற பீட்ஸை சுற்றி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ த்ரெட்டை அப்படியே சென்டரில் கொண்டு வந்துட்டு கீழே இருக்கிற பீட்ஸை சுற்றி செயின் கொடுக்குறேன். ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணி சைடில் இருக்கிற பீட்ஸுக்கும் ஒரு செயின் அவுட்லைன் கொடுத்துட்டு சென்டரில் கொண்டு வந்து நம்ம நாட் போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே இருக்க இந்த கொடி லைன் இருக்குல்ல, இதில் வந்து நான் சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இதுக்கு நார்மல் அயன் நீடில் யூஸ் பண்ணுறேன். த்ரெட்டு வந்து காமனாக கோல்டன் கலர் எடுத்துக்கிறேன். சுகர் பீட் வந்து நான் எஸ்ஜி பிராண்டில் உள்ளது யூஸ் பண்ணுறேன். நம்ம எப்போவும் பண்ணுற மாதிரி 2 சுகர் பீடாகவே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் நார்மல் மிஷின் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன் ஸ்டிச்சிங்க்கு. அதில் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் போதும், டபுள் ஸ்டாண்ட் வேண்டாம். நெக்ஸ்ட் ஃப்ளவரோட பெட்டல் கிட்ட வர கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணிட்டு நம்ம இதில் நாட் போட்டுடலாம். தென் சைடில் இருக்கிற இந்த சின்ன கொடிக்கும் நான் சுகர் பீட் தான் கொடுக்க போகிறேன். ஸோ இதில் ஸ்டார்டிங் வந்து நம்ம 2 சுகர் பீடாகவே வச்சுக்கலாம். அந்த கொடி டேர்ன் ஆகிற இடத்துல மட்டும் ஒவ்வொரு சுகர் பீடாக வச்சோம் அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். ஸோ இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற மோட்டிவ்லேயும் ஒர்க் முடிச்சுக்கிறேன். இந்த ஃப்ளவர் பெட்டல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே நான் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு ஃபில் பண்ண போகிறேன். இதுக்கு நீடில் நம்பர் 5ல் 6x6 12 ஸ்டாண்ட்ஸ் த்ரெட் எடுத்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பெட்டல் டிப்பிலேருந்து நம்ம த்ரெட் எடுத்துக்கலாம். நீடில் த்ரெட் ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு பஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸஸ் த்ரெட்டை லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிக்கோங்க. பொறுமையாக ஃப்ரேமை கீழே இழுக்கும் போது ஒரு சின்ன சைஸ் லாங் நாட் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக லாங் நாட்ஸ் போட்டு இந்த ஃப்ளவர் பெட்டல்ஸ் எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த டிசைன் நம்ம இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சேம் டிசைன் தான் ப்ளவுஸோட பேக் நெக் அண்ட் ஸ்லீவோட பார்டர் லைனில் வரும். ஸ்லீவ் கொஞ்சம் கிராண்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஓவரால் இந்த ஸ்மால் புட்டாஸ் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்த இந்த சிம்பிளான ப்ளவுஸ் டிசைன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நம்ம சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம். அண்ட் தென் டேக் கேர். பாய்.